ஹைகோர்ட் என்ன சொல்லுதுன்னா, திமுக ஆட்சியில் 24 லாக்அப் டெத் நடந்திருக்குது. காவல்துறையினருடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய விசாரணை கைதிகள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். இவர்கள் மீது நீங்கள் எடுத்த நடவடிக்கை என்ன அப்படின்னு சொல்லி உயர்நீதிமன்றம் தமிழக அரசுக்கு கொண்டு வைத்திருக்கிறது. தமிழக அரசு உண்மையாலேயுமே மக்கள் மீது நலன் கொண்ட அரசாக இருக்குமானால், படுகொலை செய்யப்பட்ட அஜித்குமார் என்கின்ற அந்த இளைஞருடைய குடும்பத்திற்கு 1 கோடி ரூபாய் நிவாரண நிதியும், அவர்கள் வீட்டில் இருப்பவருக்கு ஒரு அரசு வேலையும் வழங்க வேண்டும். இன்னும் வழங்கி இருக்கணும், அதுக்கான ஆர்டரை கொடுத்திருக்கணும். ஆனால் அஜித்குமாருக்கு சமுதாய பின்னணி கிடையாது. நாடார் சமுதாயம் தமிழ்நாட்டில் ஒரு நாதியற்ற சமுதாயம். நாடார் சமுதாயத்தை சேர்ந்தவர்களை கொலை செய்தால் யாருமே தட்டி கேட்க மாட்டாங்க. நாடார் சமுதாயத்தை சேர்ந்த ஒருவனை படுகொலை செய்தால் யாருமே எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டாங்க. அப்படிங்கிற அடிப்படையில் சாதி ரீதியாக அவருடைய படுகொலையை தட்டி கேட்பதற்கு ஆள் இல்லை என்கின்ற காரணத்தினால் இது போன்ற தவறுகளை காவல்துறை செய்து வருகிறது.